இங்க ஒரு பயங்கரமான மரண வாக்கிங் காம்படிஷன்ல ஒருத்தனோட கண்கால் மடங்கி நடக்க முடியாம வழியில அங்கேயே விழுந்து எல்லாரும் நின்னு கத்துறான். ஆனா யாரும் அவனை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க யாருக்கும் அந்த காம்படிஷன்ல வாக்கிங்க ஸ்டாப் பண்றதுக்கு பெர்மிஷன் கிடையாது. யாராவது கொஞ்சம் ஸ்லோவா நடந்தாங்கன்னா உடனே அந்த போட்டியை நடத்துறவங்க வார்ன் பண்ணுவாங்க. 3 வார்னிங் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க ஸ்லோவா நடந்தாங்கன்னா அந்த இடத்துலயே அவங்கள சுட்டு கொண்டுருவாங்க. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா இந்த காம்படிஷன்ல எண்டிங் பாயிண்டே கிடையாது. யார் கடைசி வரைக்கும் நடக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் பிரைஸ் மணியும் அவங்க விருப்பப்படுற ஒரு ஆசையையும் நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நிறைய பேர் அந்த கொடூரமான காம்படிஷன் பத்தி ஃபுல்லா தெரியாம கலந்துருப்பாங்க. அப்படியே அவங்க 6 மைல் நடந்து வந்துடுறாங்க. அப்போ அதுல ஒருத்தர் நடக்க முடியாம பயங்கரமான கால் வழியில 3 வார்னிங் வாங்கினதுக்கு அப்புறம் அப்படியே உட்காந்துடுறான். உடனே அவன் அந்த இடத்துலயே சுட்டு தள்ளுறாங்க. அதை பார்த்த ஜாக் பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஒரு இடத்துல ஜாக் நடக்க முடியாம தடுமாறின டைம்ல கால் அவனோட கையை பிடிச்சு கூட்டிட்டு வர்றான். அவங்க எல்லாரும் இப்போ கிட்டத்தட்ட 60 மைல் நடந்து வந்துடுறாங்க. இப்போ நிறைய பேர் ரொம்ப டயர்டும் ஆயிடுறாங்க. அப்போ ஒருத்தன் அங்க இருந்து எஸ்கேப் ஆக பார்க்கறான். ஆனா அவனையும் உடனே ஷூட் பண்ணிடுறாங்க. நைட் டைம்ல அங்க பயங்கரமான மழை பெய்யுது. அப்போ ரோடு கண்டிஷனும் ரொம்ப மோசமா ஆகுது. அப்படி இருந்தும் அவங்க கண்டினியூஸா நடந்துகிட்டே தான் இருக்காங்க. அப்போ ஒருத்தனுக்கு பயங்கரமான வயிற்று வலி வந்து நடு ரோட்ல பாத்ரூம் போறான். அவனுக்கும் வெறும் 8 செகண்ட் மட்டும் தான் டைம் கொடுக்காங்க. இன்னும் 1 செகண்ட் லேட் ஆகி இருந்தானா அவனை அங்கேயே சுட்டு தள்ளி இருப்பாங்க. அவனுக்கு கிளீன் பண்றதுக்கு கூட டைம் கொடுக்கல. அதனால கூட வந்தவங்க எல்லாரும் அந்த ஸ்மெல்ல வேற வழியே இல்லாம சகிச்சுக்கிறாங்க. நாளுக்கு நாள் அங்க நிலைமை ரொம்ப மோசமாகி நிறைய பேர் கொல்லப்படுறாங்க. 5வது நாள்ல 100 பேர் கலந்துகிட்ட காம்படிஷன்ல வெறும் 6 பேர் மட்டும் தான் உயிரோட மீதி இருக்காங்க. மத்தவங்க எல்லாரும் நடு ரோட்லயே கொல்லப்படுறாங்க. அடுத்ததா அங்க இருந்த ஒரு சிட்டி பக்கம் வரும்போது ஜாக் அவனோட அம்மா ரோட் சைடு நிக்கிறத பாக்குறான். அம்மாவை பார்த்ததும் அவன் பயங்கரமா எமோஷன் ஆகுறான். உடனே அவன் பொறுக்க முடியாம அம்மா கிட்ட ஓடி போறான். அந்த டைம்ல கால் வேகமா வந்து அவனை கூட்டிட்டு போய் அவனை காப்பாத்துறான். அப்போ அதுல ஒருத்தன் மூக்குல இருந்து நிறைய பிளட் வர ஆரம்பிக்குது. அவன் நடக்கவே முடியாம தடுமாறி இதுக்கு மேல போக முடியாதுன்னு உணர்றான். அவன் சாக போறேன்னு தெரிஞ்சு அவனோட கழுத்துல இருந்த ஒரு செயினை ஜாக்கு கிட்ட கொடுத்துட்டு போறான். 300 கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் 3 பேர் மட்டும் மீதி இருக்காங்க. அப்போ வேணும்னே ஜட்ஜ் அவங்கள வெறுப்பத்திட்டே வர்றான். அப்போ அதுல ஒருத்தன் அவனோட லங்ஸ்ல ஃபுல்லா பிளட் லீக் ஆகுறத உணர்ந்து ஸ்டாப் பண்ண முடிவு பண்றான். அவங்க அவன்கிட்ட குட் பை சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே அவனையும் சுட்டு தள்ளிடுறாங்க. கடைசியில காலும் ஜாக்கும் மட்டும் மீதி இருக்காங்க. அப்போ கால் விட்டு கொடுக்க முடிவு பண்றான். ஆனாலும் ஜாக் அவனை மோட்டிவேட் பண்ணி கூட்டிட்டு வர்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜாக்கால நடக்க முடியாம அப்படியே உட்காந்துடுறான். ஒருத்தர் மட்டும் தான் வின்னர் ஆக முடியுங்கிறதால ஜாக் அங்கேயே ஷூட் பண்ணிடுறாங்க. கடைசியில கால் மட்டும் தான் மீதி இருக்கான். அவன் ஜெயிச்சதால பிரைஸ் மணியையும் ஒரு ஆசையை நிறைவேற்றுறதுக்கான உரிமையையும் கொடுக்குறாங்க. இருந்தாலும் அவன் ஜாக் இறந்து போனதை நினைச்சு பயங்கர கோபப்படுறான். உடனே அவனோட ஆசையை நிறைவேற்ற விதமா அத்தனை பேரை கொடூரமா கொலை பண்ணுன அந்த ஜட்ஜோட கண்ணை பிடுங்கி அங்கேயே அவரை ஷூட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான்.